பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசியாகிய நீங்கள் தான். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களில் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாகவே துலாம் ராசி நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செயல்படுத்துகிற துலாம் ராசி அப்படின்னா போராட்டம், பிரச்சனை, கவலை அப்படியே ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நீதி நேர்மைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு 20% துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, ஆனால் நல்ல தீர்வும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா 2 இருக்குன்னா சனி பகவான் அங்கே தான் உச்சமடைகிறார். அதனால தான் 2ஐயும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய துலாம் ராசியில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேர்களான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலனில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல முன்னேற்றமான பாதைகள், நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை ஏற்படும். உங்களுடைய மனசில் ஒரு ஆழமான வலி இருக்குது. ஏன் நம்மளை ஒரு டார்கெட் பண்ணி லாக் பண்ணுறாங்க? எதற்காக நம்மளை மட்டும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க? நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி குறை சொல்லலையே, அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோமே. ஆனால் நம்மளை செய்யாத தவறுகளை பின்பமாக வடிவமைத்து ஏன் குறை சொல்கிறாங்க? அந்த வலி இருக்குல்ல, அந்த வேதனையை நீங்கள் அனுபவிக்கிறீங்கள, அந்த வேதனைக்கு தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்கள், அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ பிடுங்குற ஆணிப்புலாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? படத்தில் நிறைய வார்த்தைகள் வரும். நம்ம வடிவேல் படத்தில் நிறைய வார்த்தைகள் வரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் செய்யாத விஷயத்த தேவையில்லாத ஆணியை பிடுங்குறீங்க அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் அந்த தவறை செஞ்சுருக்க மாட்டீங்க, அந்த தப்புக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் மேல் வீண் பழி சுமத்திருந்தால், உங்கள் மேல் தேவையில்லாத குற்றம் சாட்டியிருந்தால், அதிலிருந்து நீங்கள் நேர்மையானவர், உண்மையான பெண், நேர்மையான பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசி ஆண்களுக்கும் சரி, துலாம் ராசி பெண்களுக்கும் சரி, சரியான ஒரு நல்ல மதிப்பை வாங்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. உங்களால் பயனடைஞ்ச சகோதர சகோதரிகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இளைய சகோதரன்ட்டு எதை எதிர்பார்க்க மாட்டீங்க, மூத்த சகோதர சகோதரிட்டு எதை எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்தா 100 ரூபா இருக்குது, ஆளுக்கு ஒரு 40 ரூபா வச்சுக்கோங்க, நான் 20 ரூபா வச்சுக்கிறேன், எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் 40 ரூபா கொண்டு போகிறாங்களே, நம்ம 20 ரூபா தான் வச்சுருக்கோமேன்னு சொல்லி ஒரு சிந்திக்க மாட்டீங்க. பரவாயில்ல, வச்சுக்கிட்டோம், அவங்க நல்லா இருந்தால் நம்ம உழைச்சி முன்னேறுவோம். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, நம்ம கடின உழைப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு இனிமேலாவது நல்லது நடக்குமானா இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக மகிழ்ச்சிகளும், படிப்படியாக முன்னேற்றங்களும், பலவிதமான போராட்டத்துக்கு சரியான தீர்வுகளும் கிடைக்கப் போகுதுங்கிறது உண்மை. அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் செகண்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, 20%. ஏன்னா இந்த ஆணவம், அதிகாரத்துவம், அதே போல் கணவன் மனைவியை ஏமாற்றுறது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, குடும்பத்தை ஏமாற்றக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்களை வஞ்சிக்கக்கூடிய குழந்தைகள், இப்படிலாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா மட்டும்
அது 20% கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிற இந்த செகண்ட் பார்ட். உங்களுக்கான சரியான நேரம் இது, திருத்தி கொள்ளுங்கள். நம்ம யார் பார்க்குறா மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் கூடவே யார் இருக்குன்னா நம்மளுடைய சனி பகவான் இருக்கார். அவர் ஒரு பாடத்தை கொடுக்க போகிறாரு. பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. முடிஞ்சளவு தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கை, தேவையில்லாத நபர்களுடைய செயல்பாடுகளை தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஸோ நீங்களும் மாறிவிட்டால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களில் நேர்மையான உண்மையான அன்பர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கோ அந்த நன்மைகளும் உங்களுக்கும் கிடைக்கும் என்பது உண்மையான தன்மை. இல்லைன்னா டீப்ரோமோஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலை, பிரச்சனையை மட்டும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய செகண்ட் பார்ட்டை உள்ள நபர்களுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு சூட்சமமான ஒரு எடுத்துக்காட்டு. கவனமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயங்க. என்ன விஷயம்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சரி, யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் இந்த மாதம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வரை உள்ள விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். இனி போகிற நடக்க போகின்ற நல்ல விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். நான் என் குடும்பத்துக்காகவும் என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய உறவுக்காக மட்டுமே நான் வாழப்போகிறேன்னு மட்டும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. அதாவது ஜனவரி எண்டு முடிஞ்சோடனே பிப்ரவரி ஸ்டார்டிங் 1ஆம் தேதியில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னை சார்ந்த உறவுகளுக்காக மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சிறப்படைவீங்க. பிறருக்காக மாற்றிங்கன்னா இன்னும் சில பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த மாதத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து, தேவையில்லாத இன்னல்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள துலாம் ராசி அன்பர்கள் நம்மளுடைய ஆஞ்சநேயரை மனதார கைப்பற்றிக்கோங்க. ஆஞ்சநேயருடைய அற்புதமான ஆற்றல்கள் மூலமாக, அவருடைய வீர திறமையின் மூலமாக உங்களுடைய விவேகம், உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரான். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக
இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.